ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சார் ஏதோ பேசணுமா, கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். உங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த பயணம் முக்கியமானதா இருக்கும். ஆனா அவங்க ஒரு உயிரை இழந்துட்டு வந்து நிக்கிறாங்க. தெரியாத ஊரு, புரியாத பாஷை. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா நம்ம சொந்த ஊருக்கு போவோம், நம்ம சொந்த மொழியில அழுவோன்ற ஏக்கம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். உங்களை யாராவது 2 டிக்கெட் விட்டு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு வாழ்நாள் உதவியா இருக்கும். ப்ளீஸ் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். I have inquired everywhere. Their problem is really genuine and your help will be appreciated. சான்ஸ் இல்லை சார். சார் இன்னொரு தடவை பேசியாச்சு சார். இதுக்கு மேலே என்ன சார் பண்ண முடியும்? நாங்க எங்க பேரனை பார்க்க தான் போறோம். முதல் ஃப்ளைட்ல போறோம். அதனால பரவாயில்ல, நீங்க போங்க, நாங்க இன்னொரு நாள் போய்க்கிறோம். அண்ணே, உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுடா. அண்ணே, உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுடா. டைம்ல சீக்கிரம் கூட்டு வா. ஓகேண்ணே ஓகேண்ணே. யோ இந்தி, உனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. யூ டிக்கெட் கன்ஃபர்ம்டு. வா வா. भाई नाम क्या है आपका? अब्दुल मालिक. நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும். அன்புடைய தோட்டமாகும் எல்லா ஊருமே. எந்த மதமான போதும் எந்த திசை போகும் போதும் அன்பின் மொழி பேசும் நேரம் எல்லாம் மாறுமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே. நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அன்புதான் பாலமாகுமே. भैया, आप जब अगली बार रामेश्वरम आऊंगी तो सिर्फ दर्शन करने नहीं, अपने भाई अब्दुल मालिक से मिलने भी आऊंगी.
தேங்க்யூ. ஆராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ இன்று யார் யாரோ செய்த அன்பால் நெஞ்சம் பூத்ததோ. அப்துல் மாலிக்கோ இல்லை சீதாராமனோ எல்லாம் ஒன்றுதான், அன்பின் வழி சென்றால் நன்றுதான். மனம் அன்பில் பூக்கும் போது மதம் தெய்வம் அங்கே ஏது. உள்ளத்தில் உண்டாகும் அன்பின் ஊற்றுமே அடக்கண்ணீர் தான் அன்போட உண்மை தோற்றமே. We are happy to welcome you on board for flight Allah